தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக கூட்டணியும், ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுக கூட்டணியும் வியூகங்களை வகுக்கிறார்கள். நாம் தமிழர், தவேக கட்சிகளும் களத்தில் வேகம் காட்டுகிறார்கள். விஜயின் டிவிகே கட்சிக்கு எதிராக ஏவிகே என்கிற பெயரில் புதிய கட்சி தொடங்குவதாக நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் அறிவித்துள்ளார். மேலும் டிவிகே, ஏவிகே ஆகிய 2 கட்சிகள் இடையேதான் போட்டி என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார். தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர்கள் முதல் ஆக்சன் ஹீரோக்கள் வரை பலரும் அரசியல் என்ட்ரி கொடுத்துள்ளனர். நடிகர் விஜய் தவேக கட்சியின் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறார். நகைச்சுவை நடிகரான பவர் ஸ்டார் சீனிவாசன் ஏராளமான மோசடி வழக்குகளில் சிக்கி கைதாகியுள்ளார். பவர் ஸ்டாரும் அரசியலில் பல ரவுண்டுகள் அடித்துள்ளார். தமாக, பாஜக, குடியரசுக் கட்சிகளில் அங்கம் வகித்துள்ளார். சில வாரங்களுக்கு முன்பு திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் அவர் இருந்தார். நடிகர்களாக நாங்கள் அண்ணன் தம்பியாக இருப்போம். ஆனால் மக்களுக்காக நல்லாட்சி தருவது திமுக தான். தற்போது நடைபெறும் நல்லாட்சி தொடர வேண்டும். திமுக ஆட்சியில் மக்கள் முன்னேற்றமடைந்துள்ளனர். அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்று பவர் ஸ்டார் சீனிவாசன் ஏற்கனவே கூறியிருந்தார். ஆனால் தற்போது விஜயின் தவேகாவுக்கு எதிராக புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் சந்தித்த நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன், அரசியலில் எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். எங்கள் 2 கட்சிகளுக்கும் இடையே தான் போட்டி. அவர் டிவிகே, நான் ஏவிகே. ஏவிகே என்றால் அண்ணா வளர்ச்சிக் கழகம். இந்த கட்சியை நான் விரைவில் ஆரம்பிக்கப் போகிறேன். கட்சி தொடங்கும் விழாவிற்கு அனைவரையும் அழைப்பேன். எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். இப்போதுதான் குழந்தை பிறந்து பெயர் வைப்பது போல கட்சிக்கு பெயர் வைத்துள்ளேன். எப்படியும் இந்த தேர்தலில் இல்லாவிடனும் அடுத்த தேர்தலில் போட்டியிடுவோம். இனிதான் தேர்தல் ஆணையத்தில் எல்லாம் பதிவு செய்ய வேண்டும். நிறைய வேலைகள் இருக்கின்றன. இருந்தாலும் கட்சி தொடங்குவதை முன்கூட்டியே சொல்கிறேன். விஜய்க்கும் பவர் ஸ்டாருக்கும் தான் போட்டியே. எங்கள் வியூகங்கள், திட்டங்கள் குறித்து இனிதான் யோசிக்க வேண்டும். இந்த தேர்தலில் என்னுடைய ஆதரவு திமுகவுக்கு தான். ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராவார் என்றார்.